வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் FT003 வெர்ஷன் 2 மினி டிகோடரையும் அதே மாதிரி FT006 வெர்ஷன் 2.1 ரிமோட் கிட்டையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அனைவருக்கும் பயன்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஸ்பிளே போர்ட்லேருந்து வர்ற வயரை நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டிஸ்பிளேன்னு எழுதியிருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரிமோட் கிட்டுக்கு 2 வோல்ட் லைன் கொடுக்கணும்ல, அந்த லைனை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த FT003 வெர்ஷன் 2 பாக்ஸில் கனெக்டர் வயரை எடுத்துக்கலாம். இந்த போர்டில் 2 வோல்ட் கொடுக்குற லைனு ஜாக்கில் இந்த கனெக்டரை சொல்லிக்கலாம். அடுத்து இந்த போர்டில் சுவிட்சு AB கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொடுக்குறதுக்கு இதிலே வயர் கொடுத்துருப்பாங்க, அதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த வயரை அப்படியே நேராக கொண்டு வந்து இந்த FT006 வெர்ஷன் 2.1 ரிமோட் கிட்டில் நம்ம டைரெக்டாக இங்கே கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜாக் இருக்கும், இதிலே எழுதியிருக்கு பாருங்கள், கிரவுண்டு AB சுவிட்சு. அதாவது இந்த போர்ட்லேருந்து வர்ற இந்த 4 பின் கனெக்டர் வயரை நேராக கொண்டு வந்து இந்த டிஸ்பிளேயில் இந்த ஜாக்கில் நம்ம சொருகிடணும். சொருகியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த போர்டில் 2 வோல்ட் லைன் கொடுக்குறதுக்காக ஒரு கனெக்டர் பண்ணணும்ல, அந்த வயரையும் இந்த ரிமோட் கிட்டுக்கு 2 வோல்ட் லைன் கொடுக்கணும்ல, அதையும் ரெண்டு ஒன்றா இணைச்சிக்கலாம். இதை கொடுக்கும்போது மட்டும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். இது ப்ளஸ்னா கரெக்டாக, அதே மாதிரி இதுலேயும் அந்த ப்ளஸ் லைனை தான் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடக்கூடாது. இப்போ ப்ளஸ் 2 வோல்ட் லைனை இணைச்சிருக்கேன். இது கிரவுண்டு. ரெண்டு போர்டுமே 2 வோல்ட்டுங்கிறனால ஒன்றா இணைச்சிருக்கேன். இப்போ அவ்வளோதான், கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி செட்டிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 வோல்ட் லைனை கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்டு வயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ப்ளஸ் 2 வோல்ட் லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னே இதில் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் மோடில் இருக்குது. நம்ம இதில் ரிமோட்டில் DVD ஆப்டிக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ DVD மோடில் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த FT003 மினி டிகோடருக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ரிமோட்டில் நம்பர் 5 பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா FT003 கிட் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இந்த DVD ஆப்டிக்கல் பட்டன் அமுக்குனீங்கன்னா இங்கே பாருங்க, கோஆக்சல் ஆப்டிக்கல் ARC. இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோஆக்சல் அப்படிங்கும்போது இங்கே ஆப்டிக்கல் செலக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி ஆப்டிக்கல்ங்கிற போது கோஆக்சல் செலக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன செய்யணும்னா, இதில் இந்த AB கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் AB இந்த 2 வயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, எந்த வயர்னா இந்த ப்ரௌனும் இந்த சிகப்பு வயரும், இந்த 2 வயர் மட்டும் மாற்றி அடிக்கணும். உங்களுக்கு மாற்றி கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த கனெக்டரில் இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வயர் வந்துடும் தனியாக. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க சிவப்பு வயரையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும், இந்த மாற்றி கொடுக்கணும். இந்த ப்ரௌன் இந்த இடத்துல சிகப்பு வயரை கனெக்ஷன் பண்ணணும், சிகப்பு இந்த இடத்துல இந்த ப்ரௌன் வயரை கனெக்ஷன் பண்ணணும். சரியாக உட்காரலைன்னா இதில் ஒரு லீவர் மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுத்து விடணும். எடுத்து விட்டோம்னா நின்றுக்கிறோம்.
அவ்வளோதான். இப்போ வராது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரௌனையும் சிகப்பையும் மட்டும் மாற்றி நம்ம கொடுக்கணும். சிகப்பு இருந்த இடத்துல ப்ரௌனும், ப்ரௌன் இருந்த இடத்துல சிகப்பும் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் சொருக்கலாம். இந்த கனெக்டரில் சொருக்கலாம். சொருகியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆப்டிக்கல் மோடில் டிஸ்பிளேல காட்டுது. அங்கேயும் ஆப்டிக்கல் மோடு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ திருப்பி வந்து கோயசல் மோடு செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே கோயசல் மோடு கரெக்டாக செலக்ட் ஆகுது. அடுத்து ஏஆர்சி மோடு செலக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே ஏஆர்சி மோடு கரெக்டாக செலக்ட் ஆகுது. இந்த 2 ஒயர் மட்டும் நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னா அந்த கரெக்டாக ஆப்டிக்கல் கோயசல் மட்டும் கரெக்டாக வேலை செய்யும். சரி, இப்போ அடுத்து வந்து இந்த ரிமோட் கிட்டில் இப்போ இந்த FT003யோட ஆக்ஸ் லைனை இணைக்க முடியுமானா இணைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த ரிமோட் கிட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல 3 ஆக்ஸ் இன்புட் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்ஸு 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3. அதனால் அது ஆக்ஸ் மொத்தம் 3 இருக்கனால நம்ம இதை வந்து இதில் லிங்க் பண்ண தேவையில்லை. நீங்கள் அதுலேயே நீங்கள் ஆக்ஸ் இன்புட் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட்டு வேலை செஞ்சிடும். இல்லை எனக்கு இந்த FT003யோட ஆக்ஸ் இன்புட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்னா அப்போ என்ன செய்யணும், இந்த இன்புட் பட்டன் மட்டும் நம்ம மேனுவலாக ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த ஆக்ஸ் மோடு செலக்ட் ஆகும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுவிட்சிலேருந்து நீங்கள் 2 வயரை கொண்டு போய் முன்னாடி கூட ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆக்ஸ் வேணும்னா. இல்லை எனக்கு இந்த ஆக்ஸே போதும்னா இதுலேயே 3 ஆக்ஸ் இருக்குது. அந்த ஆக்ஸ் பிரச்சனை கிடையாது. இது வந்து மேனுவல் ஆம்பிளிஃபயருக்கு மட்டும்தான் இந்த ஆக்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா ரிமோட் கிட்டில் இருக்க மாதிரி அது ஆக்ஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்காது. நம்ம தான் தனியாக சுவிட்ச் போட்டு ரெடி பண்ணணும். அதனால் அதுக்கு வந்து இந்த FT003யோட ஆக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டை பொறுத்தளவுக்கு ஆப்டிக்கல் கோயசல் ஏஆர்சி இது மட்டும் தான் இதில் வேலை செய்யும். இந்த ஆக்ஸ் வேலை செய்யணும்னா நீங்கள் மேனுவலாக நீங்கள் சுவிட்சு நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கணும். சரி, இப்போ வந்து இதுக்கு அடுத்து இந்த லைன் முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த போர்டில் இந்த இடத்துல பைப்பான் ஒன்று அவுட் வரும்ல, அனலாக் அவுட்டு, அதுக்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. வயரு இந்த வயர் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எப்பவும் போல் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ரிமோட் கிட்லேயும் ஒரு 7 பின் வயர் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த போர்ட்லேயும் ஒரு 7 பின் வயரும் இந்த ரிமோட் கிட்லேயும் 7 பின் வயர் இருக்கும். அதை என்ன செய்யணும்னா ஒன்று ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டிவிடி இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 6 சேனல் இன்புட்டு. அதில் வந்து ஒரு வயரை இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 7 பின் வயரை இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த போர்ட்லேயும் ஒரு 7 பின் கனெக்டர் இருக்கும். அதை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்கோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த ஆர்டரை மாற்றாமல் இங்கே என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே வந்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னு மாறும். ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சென்ட்ரு, அதேமாதிரி சப்பு, சரௌண்டு ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, கிரவுண்டு, இந்த மாதிரி என்ன எழுதியிருக்கோ அதுபடி இதில் என்ன அவுட் வருதோ அது அப்படியே அதில் வந்து மெர்ஜ் பண்ணிக்கணும். அதாவது வயரில் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது இந்த போர்டில் என்னென்ன அவுட்புட் இங்கே எழுதியிருக்கோ அதுபடி வயரை கொண்டு வந்து இந்த போர்ட்லேயே நீங்கள் சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் கிட்டில் என்ன இன்புட் எழுதியிருக்கோ அதே மாதிரி இந்த மினி டிகோடரில் என்ன அவுட்புட் எழுதியிருக்கோ அந்த ஆர்டர் மட்டும் மாறாமல் அந்தந்த சேனலில் இன்புட் கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த மினி டிகோடர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது இதோட ஆடியோ அவுட்டு இந்த ரிமோட் கிட்டுக்கு இந்த இடத்துல வந்துடும். இதிலேருந்து இந்த இடத்துல அவுட் ஆகி இதை வந்து டேரெக்டாக நீங்கள் பைப்பான் ஒன்று ஆடியோ போர்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிமோட்லேயே நீங்கள் இந்த FT003 நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி இந்த FT006 ரிமோட் கிட்டில் FT003 வெர்ஷன் 2 மினி டிகோடரை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.